வணக்கம் நண்பர்களே. கம்போடியா நாட்டில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கம்போடியா நாட்டில் வேலை, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் படித்த அதை யூஸ் பண்ண தெரிஞ்ச, அதாவது ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச பசங்களை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கம்ப்யூட்டர் படிச்சிருக்க, ஓகேப்பா, உனக்கு சம்பளம் 40,000-50,000 ரூபா சம்பளம்ப்பா, நீ போகலாம், 1 வருஷம் பர்மிட்டு, அதுக்கடுத்து ரினியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட 1 லட்சம் கிட்ட 1.5 லட்சம் கிட்ட வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நேராக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேராக கம்போடியா கூட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேலையில் போய் ஜாயின் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வருது அது ஒரு ஸ்கேம் ஒர்க். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஸ்கேம் ஒர்க். அதாவது நீ இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக அடுத்தவங்களை ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி அதில் இருந்து நீ மணி சம்பாதிச்சா மட்டும்தான் உனக்கு சம்பளம், இல்லைன்னா சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது. நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனுமே யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் யூஸ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதையும் மீறி எவனாவது ஒருத்தர் அங்கேருந்து தப்பிச்சு வரணும்னு நினச்சா கிட்டத்தட்ட 4 செக் போஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்குள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கு 4 செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த 4ஐயும் தாண்டி வர்றது முடியவே முடியாத ஒரு காரியமாக இருக்குது. அதையும் மீறி ஒரு பையன் அங்கே இருந்து தப்பிச்சு அந்த 4 செக் போஸ்ட்டு இந்த இதுலேருந்து பின்னால் வழியாக தப்பிச்சோ எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துட்டான். அந்த பையன் வெளியில் வந்தால் பிறகு அங்கே இருந்து அவன் வெளியில் வேறு எங்கே போகிறன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவனை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டு போய் ரொம்ப அடின்னு அடித்து அந்த பையனை அவ்வளோ சித்திரவதை பண்ணி மொபைல் ஃபோனோ எதுவுமே கொடுக்காம 2 நாள் சாப்பாடும் போடாமல் அவனை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான ஒரு ஸ்கேம் அங்கே நடக்குது. நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. இதில் இருந்து யாராவது போய் மாட்டிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வேலை நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடது செட்டில் ஆயிருன்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இது ஒரு பெரிய ஸ்கேம் ஒர்க்கு, மாட்டிக்காதீங்க. ஸோ இது கம்போடியா கவர்மெண்ட்டுக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம அயலகத்துறைக்கு தெரியும், நம்ம தமிழ்நாடு அயலகத்துறைக்கு தெரியும். அவங்களும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி நிறைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த வேலைக்கு போய் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் கூட ஒரு 2 பசங்க போய் மாட்டியிருந்தாங்க. ஸோ அவங்களையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு பேசியிருக்கிறோம். இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் இதிலெல்லாம் மூவ் பண்ணி திரும்ப இந்தியன் எம்பசியில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. நல்லாயிருக்கும் நம்ம ஏஜென்ட்டோட அந்த மைண்ட் வாஷ், ஸோ அவன் சொல்கிறத நம்பிட்டு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ யாருமே போயிட்டு மாட்டிக்காதீங்க. கம்போடியாவில் ஸ்கேமிங் ஒர்க்கு தான் நிறைய நடக்குது. அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான், அந்த ஸ்கேமிங்லேருந்து சம்பாதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு சம்பளம் எல்லாமே. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கம்போடியா நாட்டில் நடக்கிற இந்த ஒரு ஸ்கேம் நிறைய பேருக்கு தெரிய வரணும். நன்றி, வணக்கம்.